ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி சண்டேவா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா காலையில் வந்துட்டு தோசை தாங்க. தோசைக்கு வந்துட்டு நான் இப்போ பட்டாணி குருமா தான் செஞ்சிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு தான் நான் வதக்கிட்டுருக்கேன். பட்டாணியெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழம் தான் போட்டு வதக்கணும். தக்காளி பழம் போட்டு வதக்கிட்டு தான் இருக்கேன். ஸ்வைன் இன்றைக்கி மேட்ச் விளையாட போகலை. கடைக்கு போகலாம், நம்ம காலையில் கடைக்கு போயிட்டு வந்துடலாம். கடையில் நம்ம ஜாமான்லாம் வாங்கிட்டு வரணும். காய்கறிலாம் இல்லை. பட்டாணி குருமா நான் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். தண்ணி வந்துடுச்சு. தண்ணி வரலங்க, பைப்பில் தண்ணி வருது. மாவு நல்லாவே பொங்கிடுச்சுங்க. பூவாவுக்கு எப்போவுமே இட்லி தான் செஞ்சு கொடுக்குறது, தோசை கொடுக்குறதில்ல. பூவாவுக்கு ஒரு 3 இட்லி போட்டிருக்கேன். அதில் 2 இட்லி தான் சாப்பிடுவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி கிளம்பியிருக்கோம்னா இன்றைக்கி எப்போவும் நம்ம மார்க்கெட்டு தான் போகிறோம். துவைக்க வேண்டிய ட்ரெஸ்ஸை பாருங்கள், எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது. இதே மாதிரி துவைச்ச ட்ரெஸ்ஸை பூரா கழட்டி துவைக்கலான்ட்டு இதில் போட்டுருவோம். அம்மா தரேன், ஒரு நிமிஷம். எனக்கு வேலை மட்டும் பாருங்க. இந்த பாத்திரம் ஃபுல்லாக அலசணுங்க. அப்புறம் இங்கே மீன் வேறு இருக்குது, அதை வேறு சுத்தம் பண்ணி குழம்பு வைக்கணும். இந்த ஜாமான்லாம் எடுத்து வைக்கணுங்க. இதெல்லாம் எப்போ க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரியலன்னு போல. நாங்களுமே மார்க்கெட் போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். குழம்பு வைக்கணும். மணி 11:30 ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு பாத்திரம் அலசிக்கிறேன். பாத்திரத்தை அலசினா தான் மீன் சுத்தம் பண்ணலாம். இந்த இடம் ஃப்ரீயாக இருந்தால் மீன் சுத்தம் பண்ணலாம். அதனால் பாத்திரம் அலசிக்கலாம். பாருங்க, பாத்திரம்லாம் அலசி வச்சுட்டாங்க. இப்போ என்ன வேலைன்னா, ஃபஸ்ட்டு மீனை சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது சுத்தம் பண்ண போகிறேன். மீனை வறுக்கணுமா, வறுக்கும் போது எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு மீன் விட்டு வறுத்துட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் நான் சுத்தம் பண்ணிடுவோம் இல்லையா. மீன் பொரிக்க போகிறேன். இது முட்டை இருந்துருக்குங்க. முட்டை பாருங்கள். மீன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். முட்டை இருந்துச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கேன். பொரிச்சுக்கலாம். இது பாருங்கள், மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம், அப்புறம் மிளகாய், 3 மிளகாய் எடுத்துருக்குறேன். இது எல்லாமே நம்ம அதை கழுவி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக. ஒடிசாவிலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கலேன், புளியே சேர்க்க மாட்டாங்க. இது ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி மீன் குழம்புல புளி வச்சு சாப்பிட்டு பாரு, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுக்கப்புறம் அவங்களுக்காக கொஞ்சமாக ஊற வச்சுருக்கிறேன், சாப்பிடுவேன். அவங்களுமே ஊற வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்களேன். கடுகு, சீரகம், மிளகா. இவனை என்ன பண்ணலாம்? இவனை சொல்கிறான் நான் ஊற வச்சுட்டேன்னு. பாருங்க, இவ்வளோ மசாலா, இது என்ன பண்ணுறது? இதை சொல்ல மாட்டான். ஊற வச்சுக்கணும் சொல்லலை, நானும் ஊற வச்சுட்டேன். அவனை இதை குடிக்க சொல்லணும். இதை அப்போ தான் சரிபட்டு வரும். பொரிச்சு வச்சுட்டோங்க. இங்கே இருக்க பாருங்கள், முட்டையுமே பொரிச்சு வச்சுருக்கேன். ஒடிசாவில் இந்த மாதிரி மீனுக்கு பெரிய பெரிய முட்டையெல்லாம் இருக்குங்க. எங்கள் அண்ணன் என்ன பண்ணாங்க, இந்த முட்டையை தனியாக பொரிச்சு கொடுப்பாங்க. சாப்பிட்ருக்கு. இப்போ என்ன வேலை பார்க்க போகிறோம்னா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். டப்பாவிலெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்குறேன். தூங்கி எந்திரிச்சு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறியே. நான் இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். சரி, நான் ட்ரெஸ் துவச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சிடுறேன். நீ இதை கை வைக்காத, நான் பார்த்துக்கிறேன். நான் வைக்கிற இடத்துல நீ வைக்க மாட்டேன் எல்லாத்தையுமே. சரி, இங்கே வாயேன். இது நான் ஊற வச்சது.
இது சொன்னியா நீ? சொன்னியா என்கிட்ட? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? புளி மட்டும் ஒரு வருதுன்னு சொன்னேன். இஞ்சி பூண்டு அரைக்க வர வெட்டி வச்சுருக்கிறேன். தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் சூடாகிட்டு அதே மீன் பொரிச்ச நீரை நம்ம உருளைக்கிழங்கு போடணும். அள்ளி போடு. வீடியோ எடுக்காம வீடியோ தானே எடுக்கணும். இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு மசாலாவும் போட்டாச்சு. ஏன்னா மசாலா அதிகமாக போட்டியா? ஒரு ஸ்பூன் தானே போட்டேன். உன் கண்ணு முன்னாடி தானே போட்டேன். வேற என்ன போட்டேன்? வேற எதுவுமே போடலையே. சரி ஓகே. அது கடைக்காச்சு. இது புளி இதுன்னு சுத்தமே பண்ணலை நான். இன்னுமே இருக்கு பாருங்க. இன்னும் சுத்தம் பண்ணலைங்க. புளி புரிஞ்சு கொடு. புளி பேசிஞ்சு கொடு. புளி பிசைஞ்சு கொடு. புளி புரிஞ்சு கொடு. ஆ 2 ஈ செத்து கிடக்குடா. அதில் இதில் குழம்புல போட்டுரு. சி போட்டுரு, டேஸ்டாக இருக்கும். நீ சாப்பிட்றியா? நான் போடுறேன். சொல்லு. போதும் சாமி, கிண்டிக்கிட்டே இருப்போம். அப்படியே உன்கிட்ட என்ன சொன்னா? என்ன என் மேல கோவப்படுறா? புளி தானே செஞ்சு கொடுக்குன்னு சொன்னா. நல்லா சொல்லு, அப்பதான் நீ குடுக்கலன்னா நான் இப்படி. சரி ஓகே. புளி போடலன்னா ரொம்ப சந்தோஷம். இல்ல, புளி குடுக்குற வரைக்கும் நான் இப்ப நான் இதை அரைக்கிறதா நான் புளி வந்து கரைச்சு கொடுக்கறதா? புளி கரைச்சு கூட இதுக்கு அப்புறம் அரைச்சு. இது 2 அரைக்கவா இல்ல 1 மட்டும் அரைக்கவா? இது அரைச்சு அது வேண்டாம். ஏன்னா நீ ஊற வச்சதை அரைக்கணுமா? நான் ஊற வச்சதை அரைக்கல. இதுதான் நான் அரைக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் அலசிட்டு ஊற வச்சேன். நீ வந்து அலசாம ஊற வச்சிருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியும். குழம்பு பாருங்க நல்லாவே கொதிச்சிருச்சு. பண்ணிட்டு மல்லித்தலை போட்டுக்கலாம். குழம்பு ரெடி. நான் வரல, நான் போறேன், மேலே போறேன். வரியா இல்லையா? நான் வரல. வாடா நீ, வாடா நீ வா. அவன் போட்டு எங்கனாலும் நீ எங்கனாலும் போ. நீ வரல இல்ல? ஈவினிங் டைம் சும்மா மேலே வந்தாங்க, சும்மா பார்க்கலான்ட்டு. மழை வர மாதிரி இருந்துச்சு. நானும் போகுமே டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு விளாண்டுட்டு தான் இருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க. கிளைமேட் நல்லா இருந்துச்சு, வெயில் இல்லை. இந்த மாதிரி தீப்பெட்டி ஒரு ஃபுல்லாக காலி பண்ணியிருக்காங்க. ஸ்வைன் காற்றுல எரியவே மாட்டேங்குதுங்க, அணைஞ்சு போகுது. செம்மையாக காற்றடிக்குதுல. அதில் குப்பையை அரிக்க முடியுமா? அங்கே பாருங்கள். இங்கே கீழே பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்ட்டு. மேலே 2 ஃப்ளோரில் இருந்துட்டு கீழே குப்பை போடுறாங்கங்க. கொண்டு போய் குப்பை கொட்டுறது இல்லை, எரிக்கிறது கிடையாதுங்க. அங்கேருந்து மேலே காற்றுல பறந்து வந்து இருக்குதுங்க. எல்லாமே பாலித்தீன் கவர் தாங்க. பாலித்தீன் கவர்லாம் எரிச்சிடணுங்க. பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, மடிச்சிடும். நம்ம வீட்டு குப்பையில் இந்த ட்ரம்மில் போட்டு அதுக்கப்புறம் குப்பை நிரம்பினதுக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு கொளுத்திட்டுருவோம். பூவா விளாண்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டான். கூட எடுத்துடுறேன் பின்னாடி. பூவா பாருங்கள் வெளியில் டான்ஸ் ஆடிட்டுருக்கான் பாருங்கள். பூவாவுக்கு இப்போ வந்து டான்ஸில் தான் ஆர்வமாகிடுச்சு. கிரிக்கெட்டில் ஆர்வம் இல்லைங்க, விளாட மாட்டேங்கிறான். அந்த மாதிரி பாட்டு போட்டு மொபைலில் டான்ஸு தாங்க. அது நான் என்னை பார்த்துட்டு தாங்க அவங்க முழுக்க பண்ணுது. என்கிட்ட கையில் மட்டும் அமுட்டுக்கிட்டுன்னு வச்சுக்க, அவ்வளோதான். புளிஞ்சு எடுத்துருவோம் பார்த்துக்க. காலையில் செம்மையாக ஒரு அடி கொடுத்தேன் பூவாவுக்கு. போனை கீழே டம்முன்னு போட்டேன். ஏற்கனவே அந்த போன் உடஞ்சி போய் கிடக்குதுங்க. வாங்க சாமி கும்பிடலாங்க. மணி பாருங்க 7 மணி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்றதுக்கு எங்கே ரெடியாக எடுத்து வச்சேன். கற்பூரம் சாம்பிராணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சேன். அதுக்குள்ளேயுமே பூவா இருக்கானே சேட்டை. சரி சாமி கும்பிட்றேன். இருங்க, அடுப்பில் பச்சை பயிறு வேக வச்சாங்க நான் சாப்பிட்றதுக்கு. இதை மறந்துட்டேங்க, தண்ணி கம்மியாயிருச்சு. பச்சை பயிரெலாம் யாருக்குமே பிடிக்காது என்னை தவிர. என்ன சொன்னா போய் சாமியை கும்பிடுன்னா வா. இப்போ சாமி கும்பிடு, காலை விடு. வர திமுரு இதுக்கு. அப்போல்லாம் நல்ல பிள்ளைய சாமியெல்லாம் கும்பிடும். இப்போ சாமியை கும்பிட மாட்டேங்குதுங்க. திமுறாங்க விட்டுருக்கோம். ட்ரெஸ் மாற்றியாச்சு. முன்னத்தே கட்டு. எதை போட்டு திறக்கிற தண்ணி
மாதிரி பிள்ளைய நான் ஊர்லேயும் நான் பார்த்ததே இல்லை சாமி. எனக்கு ஒழுங்கா நான் ஒடிசா போகல தள்ளி விட்டு தான் நான் வரப்போகிறேன். அவனை ஒடிசா அவங்க பார்த்துக்கிடுவாங்களா? ஆ என்ன யார் பார்த்துக்கிடுவாங்க? பாட்டு தானே ஓடிக்கிட்டு போய் தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன வாங்கிட்டு என்னோட பேசாது, என்னோட சேராது. லாக் பண்ணி எடுத்துட்டு போயிடுறேன். என்ன பண்ணுங்கடா 2 பேர் சேர்ந்துக்கிட்டு. நான் டீ போட போகிறேங்க. இங்கே இருங்க. பச்சை பயிர் வேக வச்சு அப்படியே இருக்கு. இது தாளித்து சாப்பிடுமா தாளிக்காமல் சாப்பிடுமான்னு பார்க்குறேன். தாளிக்கல போங்க, நானும் சாப்பிட போகிறேன். நிறையா இருக்குங்க, நிறைய ஊற வச்சுட்டு. என்ன விட மாட்டேன், உங்கள் அப்பானையும் விட மாட்டேன். பார்த்துக்க, ஒன்னே விட மாட்டேன், உங்கள் அப்பனையும் விட மாட்டேன். ஒயிரந்தண்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது என்கிட்ட. நான் டென்ஷன்ல இருக்கிற, அடி வாங்கிட்டு போயிடாத. வாய பாரு, சவுண்ட பாரு. போடா, கொலை பண்ண பக்கரி இல்லை, இரு ஆதாரம் இருக்கு. இங்க வா, உங்கள்கிட்ட சண்டை போட வா. இங்க வா, உங்க அப்பா ஒழுங்கா இருந்துக்க சொல்லி இல்லைன்னு வச்சுக்க. உன்னை அடிக்கிற அடியில் உங்க அப்பா ஓடன்னு தெரிச்சு. போய் அப்பா போய் அடி போ. என்ன சொல்ற? பேச்ச பாரு. அடிச்சு விட பாத்துக்க. உங்க மூக்க பாருங்க, அவங்க மூக்க பாருங்க, வாய பாரு. சாமி அடிக்காத சாமி. என்ன உங்க அப்பா போய் அடி. உங்க அப்பாவுக்கு எனக்கு சண்டை. இப்ப சண்டை போட்டுதான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். டீ கூட எடுத்து கொடுக்கல, நான் மட்டும் டீ குடிக்க போறேன். டீ ஊற்றி அங்கேயே இருக்கு, பேச மாட்டேன். டீ ஊற்றி இருக்கு, எடுத்து குடி. நான் உனக்கு கையிலலாம் கொண்டு வந்து கொடுக்க முடியாது, போ. உங்களாம் திமிர அதிகமாகி போச்சு உனக்கும் உங்க அப்பனுக்கெல்லாம். போயிரு, காது உள்ளவங்க வயங்க வயங்க கத்திட்டு இருக்காது. பச்சை பயிர் திங்க தெரியாது உனக்கு. ஒரு சாமம் சாப்பிட்றது இல்லை, பச்சை பயிர் சாப்பிட்றது இல்லை, கொண்ட கடலை சாப்பிட்றது இல்லை, எது சாப்பிட்றது இல்லை. ஐஸ்கிரீம் கொடு, சாக்லேட் கொடு. ஐஸ்கிரீம் சாக்லேட் மட்டும் சாப்பிடு. போயிரு, டென்ஷன்ல இருக்கிற. உன்னை ஒடிசாவில் இருந்துட்டு ஒடிசா கூட்டு போய் உன்னை ஒடிசாவில் தள்ளி விட்டுட்டு வரலன்னா பார்த்துக்கணும். தமிழ்நாட்டுக்கு நீ வரைய வேண்டாம், ஓடிடு. உன் பேச்சு நீ என்ன ஆளை விடுங்க சாமி. உங்க 2 நான் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு. நான் டீயெல்லாம் கொண்டாந்து கொடுக்க முடியாது கையில. ஏய், இவ்வளவு வாய் பேசுறீல்ல, டீ எடுத்து கொடுங்க பாட்டு. டீ எடுத்து குடின்னு உங்க அப்பாட்ட போ. போன்னா
ஒளிஞ்சிருக்குது நல்லா தெரியுது பா. வேற ட்ரை பண்ணு. டீ வேண்டாமா? டீ வேண்டாமா வேணுமா? ஏன் டீ வேண்டாம்? எதுக்கு போன் எடுத்துட்டு போனா? உன்னெல்லாம் மல்லு கட்ட முடியாது சாமியால. ஐயோ சாமி, சண்டை போடுறதுன்னு அவன் தான், நான் தான் மல்லு கட்டணும். என்னை கேட்காமலே நிறைய செய்கிறாங்க. அது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது எனக்கு. என்னை கேட்குறதே இல்லை. என்னை எதுலேயுமே எனக்கு கலந்துக்கிட்டதே கிடையாது சாமியால. குத்துக்களை மாதிரி ஒருத்தி உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு என்கிட்ட எதையுமே கேட்கறது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கே பண்ணுறாங்களே, ரொம்ப டென்ஷன் ஆகுது. புரிஞ்சுக்கிறதும் கிடையாது, நம்ம சொல்கிறது காது கொடுத்து வாங்குறதும் கிடையாது. இவனெல்லாம் கட்டிக்கிட்டு எனக்கு மன உளைச்சல் ஆகுதுடா. ஏன்டா டீ குடிக்க மாட்டான் நான்? டீ இவனுக்கெல்லாம் கையில் எடுத்து எனக்கு கொடுக்கணும். ஆமாம், உடனே லைட் ஆஃப் பண்ணி கொடு. இந்தா சோறு திம்பியா? நீ வாங்கி மூடுறா. ஒரு எனர்ஜி வர வேஸ்ட் ஆக போது. சும்மா தோணும். இந்த அண்ணன் டீ, இந்த அண்ணன் எனக்கு டீ வேண்டாம் சொன்ன. டீ போட சொன்னா அப்ப என்ன போட சொன்னா நீ? ஏன்னா டீ குடிக்க மாட்டியா நீ? சோறு திம்பியா? இதெல்லாம் எப்படிதான் மல்லு டீ எப்படி என் டீ ஆறிட போகுது? சும்மா விளையாட்டு படிக்கிற. எந்திரண்ணா வச்சுக்கிட்டு நான் படுற பாப்பா கூட இந்த அளவுக்கு கெஞ்சுவோம். உங்க அம்மா அப்படியே கெஞ்சு. जा मामा पियो त से चार जे दा पियो को मामा चाल नहीं थोई दे तू थोई दे से नहीं पियो त अच्छा से पियो अमर सो சோறு திம்பி என்ன செய்ய மாட்டேன். நைட்டு சாப்பாடு நான் சப்பாத்தி சாப்பிடு. நான் செய்ய மாட்டேன். நீ திங்கறத நான் எதுக்கு செய்யணும்? நான் சாப்பிடுவேன். நான் செய்ய மாட்டேன். அப்போ ஒரு அடி வாங்கு. அடியே வாங்கு, ஒரு அடி. இரு ஊத்தாது. இவ்வளோ எண்ணெய் ஊற்றி செஞ்சேன்னா நான் சாப்பிட்றதா வேணாமா? அந்த மாதிரி சொல்லு. நான் கஷ்டப்பட்டு டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். நீ இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ எண்ணெய் ஊற்றி நான் சாவடிக்க பார்க்குறியா? என்னைய ஓடுற ஓடு. இங்கே இருக்க எல்லாமே எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கிறத பாருங்க. எப்படிங்க நான் சாப்பிட்றது? எண்ணெயே என் முகத்தில் காட்டக்கூடாது. இப்போ இப்படி சாவடிக்கிறானே. நீ செய்ய வேண்டானா என்ன ஏத்தி விட்டா? ஆமாம், செய்ய வேண்டியதானே. வேறு சப்பாத்தி மட்டும் கொடுங்க எனக்கு. இன்னும் மாவு பேசியால என்ன மாவு பேசியால நீ உட்காந்து போன் பார்க்கலாம். ஆமா, போன் பார்க்கலாம். அவனுக்கு ஒரு போன், அவனுக்கு ஒரு போன். நான் அனாதியா? என்ன நீ யாரு? நீ யாரு? அனாதியாவா? நீ அனாதை இல்லை. நீ அனாதை இல்லை செல்லாம். நீ அனாதை இல்லை. நான் இருக்கிறவங்கள எப்படி சொல்லாதே. இங்க இருங்க எங்க பாத்திரத்தை. சரி, ஓகே. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தது நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.